வணக்கம். ஓம் சிவாய நம. ஸோ இன்றைக்கி நான் மகாபாரதம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, துரியோதனன் பிறக்கிற சீன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துரியோதனன் பிறக்கும்போது இந்த பிரபஞ்சமே ரொம்ப இருளில் மூழ்கி ஒரு மாதிரி பயங்கரமான அவசகுண சகுனம்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு அசுர குழந்தை, இது பிறந்தா நம்ம எல்லாத்துக்குமே கெடுதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்போ திருதராஷ்டிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அவரோட குழந்தை இல்லையா, அதுவும் இல்லாமல் 2 வருஷம் வெயிட் பண்ணி அந்த குழந்தை 3 வருஷம் வெயிட் பண்ணி அந்த குழந்தை முதல் முறையாக, அதுவும் 100 குழந்தையில முதல் குழந்தை, அந்த குழந்தை பிறக்கும்போது அதை கொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு தந்தைக்குமே அந்த மனசு வராது. ஆனாலே எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு அந்த குழந்தைய போய் பார்ப்பாரு. ஒரு மன்னனாக நீ முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைய கையில் வாங்கினோன்னா அவர் மனசு மாறிடும். இந்த குழந்தைக்கு நான் துரியோதனன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருவார். சரிங்களா? ஸோ எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. இருந்தாலும் என்னென்னா, அப்போது கிருஷ்ணர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒன்று பிறக்கும்போது அதை முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை அழிச்சதுனால மட்டும் அந்த பிரச்சனை தீர போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு பிரச்சனைன்னு ஒன்று பிறக்குதுன்னா அதற்கான சொல்யூஷனும் கூடயே பிறந்துடும், அதற்கான தீர்வுமே கூடயே பிறந்துடும் அப்படின்றது தான் அதில் அவர் சொல்லுவார். அதுக்கு என்ன அதுலேயே எடுத்துக்காட்டாக காட்டுவாங்கன்னா, இந்த சைடு துரியோதனன் பார்க்கும்போது பாண்டவர்கள் சைடில் பீமன் பிறப்பார். ஏன்னா துரியோதனனை கடைசியாக தொடையிலேயே அடித்து கொள்வது பீமனாக தான் இருப்பார். அது மாதிரி தான். ஸோ ஒரு பிரச்சனை பிறக்குது அப்படின்றப்போ அதற்கான வழியும் நம்மளுக்கு அந்த பக்கம் பிறந்துடும் அப்படின்றது தான். அந்த பிரச்சனையை முன்னாடியே அழிச்சிட்டா என்ன நடந்திருக்கும்? இவ்வளோ பெரிய போர் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய போர் நடந்ததுனால தான் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படிலாம் விதி விளையாடுது எல்லாமே நமக்கு தெரிய வந்துச்சு. இப்படி ஒரு கீதையே நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ பிரச்சனை பிரச்சனை கிடையாது. எல்லா கெட்டதுமே கெட்டதும் கிடையாது, எல்லா நல்லதுமே நல்லதும் கிடையாது. கெட்டதுலேயும் சில நல்லது இருக்குது, நல்லதுலேயும் சில கெட்டது இருக்குது. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் என்னுடையதே. அருளால் அருளாச்சலா. ஓம் சிவாய நம. நன்றி.